செல்லக்குட்டி இப்போ வந்துடும்டா. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், இப்ப பள்ளிக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில அதை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது நேற்று அதிகாலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வளாகத்தை முழுமையாக சூழ்ந்த மழை நீர்னால முழங்கால் அளவு அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதனால அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் அவதியடைந்து வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை 3 மணியிலிருந்து பல மணி நேரம் பலத்த மழையானது பெய்தது. இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வர்றாங்க. அதே போல ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த பொட்டவயல் கிராமத்துல அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மேல்நிலைப்பள்ளியில பொட்டவயல் மட்டுமின்றி அருகாமையில் உள்ள கிராமங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில ஆண்டுதோறும் எப்போதுமே மழை பெய்தாலும் பள்ளி வளாகம் முழுவதுமே மழை நீர் சூழ்ந்து கொள்வதும் அந்த மழை நீரிலே நடந்து மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருவதும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில நேற்று பெய்த மழையின் காரணமாக அந்த பள்ளி வளாகத்துல முழங்கால் அளவு மழைநீரானது சூழ்ந்துள்ளது. பள்ளியின் நுழைவாயிலிருந்து சுமார் 200-300 மீட்டர் தூரம் வரை இந்த வகுப்பறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில அந்த சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீர் நனைந்தபடி மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். இதனால் அந்த ஈர துணியோடு பள்ளிக்கு சென்று அமரக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால மாணவர்கள் கடும் அவதியடைந்து வராங்க. இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து கூறியும் அந்த தண்ணீர் வடிவதற்குண்டான ஒரு ஏற்பாடை செய்து வருவதாகவும் துரித நடவடிக்கை எடுத்து அதை செய்து விடுவதாகவும் தற்போது கூறியிருக்கின்றனர். இருந்த போதிலும் நேற்று மழை பெய்து இதுவரை இந்த பகுதியில் தண்ணீர் வற்றாதனால மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் வேதனை அடைந்து வருகின்றனர். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.